சொன்னா ஷோரூம் போகும்போது சொன்னா இந்த மாதிரி ஆச்சாண்டா என்கிட்ட மறுபடியும் சொன்னான். அப்ப நான் எனக்கு நடந்தது அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயின்னு இருந்துச்சுடா. அவன் இப்போ ஃபீல் பண்றான். நான் இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி சொல்லும் போது அவன் நம்பவே இல்லை. அப்ப அவன் என்ன சொன்னான், அவன் ஒரு எத்திஸ்ட்ரா, அவன் சாமியும் நம்ப மாட்டான், பேயும் நம்ப மாட்டான். இப்போ அவனுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு பிறகு அவனுக்கு அந்த கொஞ்சாச்சும் இருக்கு நெகட்டிவ் எனர்ஜினா இருக்கு. இப்பயும் வரும்போது அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன், இந்த மாதிரி கூப்பிடறான், நான் என்னாச்சுன்னு தெரியல, போய் பாடுறா என்னன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன் இப்படி பாக்குறா? இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணம், நீ எங்கன்னா போயிருப்பா, அது எங்கன்னா பின்னாடி வந்திருக்கும், அவ்வளவுதான். நான் எங்க போறதில்ல, நான் எல்லாருக்கும் அப்படிதான்டா வருது. இப்ப யாராவது வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோ, எங்கன்னா அன்டைம்ல போவாங்க. அன்டைம்ல எங்கன்னா போகும்போது வரும்போது நீ அன்டைம்ல வீட்டுலதான் இருப்ப, நீ எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஸ்பாட்டும் இது இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுங்க, அங்கதான் நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடினோம். இந்த பில்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம். சரி, அப்போ கூட அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கும் தோணுது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து இங்கதானே இருக்கேன், வீடு இங்கதானே இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த கீழே பில்டிங்ல இருக்கும் போதெல்லாம், இது இல்லாத போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நீ உனக்கு பின்னாடி எங்கன்னா வந்திருக்கும், அவ்வளவுதான். நீ எங்கன்னா போயிருப்ப, இல்ல இந்த பிளாக் மேஜிக்கோ எதனா பண்ணி ரோட்ல போட்டிருப்பாங்க, அது தெரியாம நீ மெரிச்சுட்டு போயிருப்ப. அந்த மாதிரி இருந்தாலும் அது பின்னாடியே வரும். இப்ப யார் மேல பேய் பிடிச்சிருக்கோம், அந்த பேயை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு தகடு மாதிரி ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி அதுல போட்டு அதை கட்டி எங்கன்னா தண்ணியில போடுறதோ இல்ல ரோட்ல போடுவாங்க. 4 வழி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி போடுவாங்க. எலுமிச்சு பழம் நசுக்கி அது கூட எலுமிச்சு பழம் வச்சு போடுவாங்க. நீ அது தெரியாம மெரிச்சிருப்பேன். அப்ப அது மெரிக்கும் போது என்ன ஆகும், அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அது உன் பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு வந்துடும். வெங்கடேஷ் என்ன சொல்றான், இது பேயா இருக்காது, வேற எதனா இருக்கும், உனக்கு அப்படி தப்பா ஃபீல் ஆகுது. சீரியஸா நான் எனக்கு நடந்ததுன்னு சொல்றேன் பாரு. இதுதான் வீட்டுல படுத்துன்னு இருப்பேன். கரெக்டா எங்க வீட்டுல நார்மலா எல்லாம் 12:30 அப்படிதான் தூங்குவாங்க. நான் ஏன்னா கடை எங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும்ல, எல்லாம் ஒரு 11:30 மணி 11:45 தான் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு 12:15 அந்த மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுவோம். நான் அப்போ 20-30 மினிட்ஸ் ஃபோன் பார்த்துன்னு இருப்பேன். கரெக்டா 1:10 1:15 ஒரு நாள் அப்படிதான் என்னாச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ரோஹித் பார்த்தா தூங்கிட்டான், ஃபோன் பார்த்துனே இருந்தான். தம்பி அவன் தூங்கிட்டான் பக்கத்துல. நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு யூரின் வருதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலான்னு உள்ள போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு திருப்பி கை கால் கழுவிட்டு வந்தேன். ஏன்னா உள்ள போனா நைட் டைம்ல கால் கழுவினுவா அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு அது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. கால் கழுவிட்டு கிச்சன் உள்ள போன லைட் எல்லாம் இது மாதிரி தான் ஆஃப்ல தான் இருந்துச்சு. போயிட்டு கிச்சன் உள்ள இப்படி தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் கிச்சன் வெளியே வந்து ஆள்ல இது பெட்ஷீட் எடுக்கிறேன். அந்த பெட்ஷீட் இப்படி எடுத்து இப்படி உட்கார போற அந்த பெட்டு கிட்ட ஒரு 1000 பேர் கத்தனா சவுண்ட் எப்படி கேட்கும் உன் காது கிட்ட. இப்ப நீ ஒரு ஸ்பீக்கர் கிட்ட போய் காது வச்சு உனக்கு எப்படி கேட்கும், அது உன்னால கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு 1000 பேர் கத்தனா எப்படி கேட்கும், அந்த மாதிரி ஃபுல்லு ஜோரா கேட்டுருச்சு என் காதுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், எங்களுக்கு பெட்ரூம்ல அப்பா அம்மா படுத்துன்னு இருந்தாங்க. டோர் இப்படி சும்மா மூடி இருக்கும், அது கொஞ்சம் ஜோரா தள்ளினாதான் அது ஓப்பன் ஆகும். நான் போய் டமா அடிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ரோஹித் என்ன பண்ணிட்டு அவனு எழுச்சிட்டு அவனுக்கு காதை முடிக்கணும். என்னடா சவுண்ட் இதுன்னு அவனும் பயந்துட்டான். நான் ஒரு செகண்ட் என்னடா இவனுக்கும் காது கேட்டுச்சா போல, இந்த சவுண்ட் எல்லாம் இவனுக்கும் கேக்குதா, எனக்கு மாதிரி தான் கேக்குது நான் நினைச்சுக்கிடுவேன். ரொம்ப டோர் வந்து பார்த்தா எங்க அப்பா என்னடா ஆச்சு இப்படி தள்ளும் போது டம்முன்னு போய் உள்ள உட்காந்துட்டேன். என்னடா ஆச்சு கேட்கும்போது இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுப்பா. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கேட்கல, ரோஹித் எல்லாம் கேட்கலப்பா. அவன் ஏஞ்சிட்டு எனக்கும் கேட்டுச்சுப்பா, எனக்கும் பயம் ஆயிடுச்சு. அவனுக்கு காது போச்சு இப்படி அலறான் அவனும். நானும் பயத்துல என்ன பண்ண தெரியாம உட்காந்துட்டேன். அப்புறமா எங்க அப்பா வந்து சாமி கிட்ட இருந்து விபூதி வச்சு அப்படியே உட்காந்துட்டாங்க கீழே. எல்லாம் யோசனை பண்றோம், எதுக்கு இப்படி எனக்கு ஆச்சு. நான் உட்காந்து யோசனை பண்றேன். எங்க அப்பா எல்லாம் ஷாக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடக்காத வீட்டுல. அதுவும் இல்லாம அவ்வளவு பூஜை பண்ணுவாரு எங்க அப்பா, தெரியும் தானே, அவ்வளவு பக்தி, ரொம்ப அவ்வளவு பூஜை பண்ணியும் அதுக்கும் எங்க சாமி இது இங்க ரூம் இப்படி இருக்கும், அது கீழேதான் பெட் போட்டு நான் தூங்குவேன். அப்ப இருந்தும் அந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க அன்னைக்கு. அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா. செகண்ட் டைம் வீட்டுல